டிடிவி தினகரன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. தன்னுடைய கட்சி எம்எல்ஏ பெயரில் ஒரு போலியான கடிதத்தை உருவாக்கி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி இருக்கிறார் விஜய். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எம்எல்ஏவை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆளுநர்கிட்டையும் புகார் கொடுத்திருக்கிறாரு. கிண்டி காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்குது. அந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன? அமமுகவில் ஒரு எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவை தோற்கடித்து மன்னார்குடி தொகுதியில அமமுக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவர் பேர் காமராஜ். அந்த காமராஜ் தனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்க கவர்னர்கிட்ட. கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அதை வெரிஃபை பண்றாங்க, இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அமமுக கடிதம் கொடுத்திருக்கா? ஏன்னா இது என்டிஏ கூட்டணி. ஆமா, அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு ஆளுநர் அதை வெரிஃபை பண்றதுக்காக கால் பண்ணும் பொழுது காமராஜ் நான் அப்படி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியே வருது. அவரே பேட்டி கொடுக்கிறார், நான் அப்படி கொடுக்கல. டிடிவி தினகரன் சொல்றாரு, எங்கள் எம்எல்ஏ அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா டிடிவி தினகரன் எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரிதான் எங்க எம்எல்ஏ கடிதம் கொடுத்திருக்காரு. காமராஜ் என்கிற அமமுக எம்எல்ஏ எடப்பாடி முதலமைச்சராக ஆகுவதற்கு தான் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம், அது ஒரிஜினல் கடிதம், அதை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டு அந்த கடிதத்தை காட்டுறார், இதுதான் ஒரிஜினல் கடிதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர்கள் கொடுத்திருப்பது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு அதை போய் இதுதான் டிவிக்கு விஜய்க்கான ஆதரவு கடிதம் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வெரிஃபை பண்றாரு, ஏன்னா ஒரிஜினல் கடிதம் இவங்க கொடுக்கல. சரி, இது போலி அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றாரு. அந்த கொடுத்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவும் நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் கடிதம், ஆதரவு கடிதம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பத்திரிகையாளர்களை கூட்டி காட்டியிருக்கலாம், பேட்டி கொடுத்திருக்கலாம். சிபிஐ சிபிஎம் அப்படிதானே, நாங்க தாவேகாவை ஆதரிக்கிறோம், அவங்க ஆதரவு கடிதத்தை வெளியிடுறாங்க. அது மாதிரியான ஒரு ஒரிஜினல் ஆதாரத்தை இவர்கள் வெளியிட்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சட்டபூர்வமான வழியில அவங்க அதை அணுகல. ஆமா, ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா,